எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஓமப்பொடி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எல்லாரும் செய்கிற மாரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். எல்லோரும் கடலை மாவு, அரிசி மாவு வச்சு தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கடலை மாவு கூட கம்பு மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ மொறுமொறுன்னு அப்படியே சாப்பிடவே நல்லா அருமையாக இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 1 டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கரலாம். சலிச்சுக்கரலாங்க. குருணையாக இருந்துச்சு. அதை நம்ம புளியும்போது அப்படியே அந்த ஓட்டையில் அடைக்கும். அதனால் பாருங்கள் எவ்வளவு குருணையாக இருக்குன்னு. இப்போ கம்பு மாவும் அதையும் சலிச்சுக்கலாம். 1 டம்ளர் கம்பு மாவு ஏற்கனவே சலிச்சு தாங்க வச்சுருந்தேன். இதில் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, வீட்லேயே வறுத்து அரைச்ச கம்பு மாவு. 2மே சம அளவு. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சதுங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம நல்லா பெனஞ்சுக்கிறலாம். அந்த உப்பு, காரத்தூள், நெய் எல்லாமே நல்லா மாவில் கலக்கிற மாதிரி நல்லா அப்படியே பெனஞ்சு பாருங்கள். நல்லா பெனஞ்சு எடுத்துக்கிறலாம். ஃபுல்லாக இந்த நெய் எல்லாமே மாவில் ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பெனையணும். நல்லா அப்படியே கையில் அப்படியே நசுக்கி நல்லா பெனஞ்சு விடுங்க. இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கூட கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயனால தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை ஊற்றி பெனஞ்சதுக்கப்புறமா ஓமம் ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சம் கூடுதல் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெனஞ்சுக்கலாம் தெளித்து. ஓமம் நம்ம கம்மியாக தானே மாவு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக தாங்க சேர்த்தேன். இதுவே அளவாக இருந்துச்சு. நல்லா பெனஞ்சுக்கிறலாம். கையில் இந்த மாதிரி தான் ஒட்டும். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஓமத்தை ஃபுல்லாக ஊற்றி பெனஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க தண்ணி ஊற்றினேன். பாருங்கள் நல்லா பெனஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த அளவு இருந்தால் போதும் பக்குவம். உடனே நம்ம பெனையிறது தான். எண்ணெயை நம்ம கடாயில் ஊற்றி வச்சுக்கிறலாம். ஒரு 400 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம அந்த உலக்கில் எண்ணெயை தடவி மாவை உள்ளே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் தடவியாச்சுங்க உலக்கில். இப்போ மாவு உள்ளே வச்சு விட்றலாம். ஃபுல்லாக அந்த ஓரளவுக்கு 2 டம்ளர் மாவுக்கு இந்த ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்துச்சுங்க. என்கிட்ட இந்த மாதிரி தான் உலக்கு இருக்குது. ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா டைட்டாக அடைச்சி வச்சிடலாம். இந்த மாடலு தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நான் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயவும் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கரலாம். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கவும் நம்ம அப்படியேவும் திருப்பி போடணும். உடையாமல் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அந்த கம்பி மாதிரி வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கரலாங்க. பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு அடிச்சு போட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது போட்டிருக்கேங்க. அது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே அழகா தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியுமேவும் நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கிறலாம். பாருங்கள் பிழியறதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேயே அடங்கிடும் நல்லா சீக்கிரமாக. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எண்ணெய் நார்மலாக ஹீட்டாக இருந்தாலே போதும். அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு லேசாக கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும். ஒரு 20 செகண்ட் இருந்தாலே போதும். ஏற்கனவே வெந்திருக்கும் மாவு. அதனால் ஒரு 20 செகண்ட் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கவும் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதேமாரி ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறோம். டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம கடலை மாவில் தான் நம்ம சாப்பிட்டுப்போம் ஓமப்பொடி. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கம்பு மாவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு ஒரு 5 தடவை புழிஞ்சு விட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி கம்பு மாவில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 2 டம்ளருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆரோக்கியமான உணவில். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலை அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. அருமையான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கம்பு மாவு ஓமப்பொடி. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் கண்ணம்மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.
லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க யாருமே. லைக் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளோ அப்படியே முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. பாருங்க அப்படியே நொறுக்கவும் அப்படியே நல்லா மொறுமொறுன்னு நொறுங்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர். பாய். நன்றி, வணக்கம்.